ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மேக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய காணங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனை வேணாலும் இந்த ஒரு ஃபுல் ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னாலே ஒரு தனி ருசி தான் இல்லையா? அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே க்ளீனாக வந்து எடுத்துகிட்டு சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா யூஸ் பண்ணி எப்படி ஹோட்டல்லலாம் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறாங்களோ இன்றைக்கி நம்ம அப்படி செய்யலாம். இதுக்கு மஞ்சள்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் பிளெயின் சில்லி பவுடர் நல்லா காரமாக இருக்கக்கூடியது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கை அளவு போல் போட்டுக்கலாம். அண்ட் லெமன் பார்த்திங்கன்னா 1/4 லெமன் எடுத்து அதை நான் இந்த ஒரு மசாலா மேலே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லெமன் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெறுமனே காரமாக இருக்கிறத விட ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்துருந்தால் இன்னும் இது சுவையை கூட்டும். அடுத்ததாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நான் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா மசாலாவை ரொம்ப தண்ணியாக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிஷ் ஃப்ரையில் அந்த ஒரு மசாலா டேஸ்ட்டே இருக்காது. தனித்தனியாக இருக்கும். மீன் தனியாக இருக்கும், மசாலா தனியாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட ஃபிஷ்ஷில் நம்ம ஒரு சில கட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளெஷ்ஷில் நீங்கள் ஒரு 2-3 கட்ஸ் போட்டிங்கன்னா டீப் இன்சைட் த ஃப்ளெஷ் நம்மளோட மசாலா நல்லா ஊறும். ஸோ அதனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 3 கட் நான் போட்டுக்கிறேன். இப்போ டைரெக்டாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து இந்த ஃபிஷ்ஷில் தேய்ச்சி ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினாலே நல்லா டீப்பாக உள்ளே போயிடும். பட் நீங்கள் ஆஃப்டர்நூன் தான் செய்ய போகிறீங்க, இல்லைனா நைட்டுக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி மசாலா தடவி நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒன்றுமே ஆகாது. இன்னும் அந்த ஃப்ளெஷ்ஷில் இந்த மசாலா ஊறி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் மினிமம் நீங்கள் 15 மினிட்ஸாவது ஊற வச்சிங்கன்னா மசாலாவோட அந்த அரோமா அந்த கருவேப்பிலை ஸ்மெல், இந்த லெமன் போட்டது, இது எல்லாமே சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். முக்கியமாக நம்ம கட்டு எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அங்கே உள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா அந்த கட்டுக்குள்ளே நீங்கள் மசாலாவை விட்டுடுங்க. தட்ஸ் ஆல். மீன் முழுக்க மசாலாவால் இப்போ கோட் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு மசாலாவையும் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலேயே நீங்கள் லேயர் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்கான லேயர் இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாம். ஸோ இது ஒரு ஷாலோ ஃப்ரை தான். டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபிஷ்ஷு ருசியாக சாப்பிட்ணுன்னா சில பேர் டைரெக்டாக அதிகப்படியான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பர்ஃபெக்டான மசாலாவில் பர்ஃபெக்டான டைமிங்கில் ஃபிஷ்ஷை குக் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஷாலோ ஃப்ரையில் கம்மி எண்ணெயிலேயே ருசியான ஒரு ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிடலாம். ஃபிஷ் போடும்போது மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் சிம் ஃப்ளேமில் தான் ஃபிஷ் ஃப்ரை நான் முழுக்க செய்வேன். தேவைப்பட்டால் நீங்கள் அட் த எண்ட் இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷு இறக்குற ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக மசாலா லோடட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இவ்வளோ டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை நம்மளுக்கு கண்டிப்பாக முழு ஃபிஷ்ஷில் மட்டும்தான் கிடைக்கும். என்ன தான் நம்ம குட்டி குட்டியாக நிறைய ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் இப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்ற ஃபிஷ்ஷில் கிடைக்கக்கூடிய ருசி அந்த சின்ன மீனில் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மீன் மட்டும் இல்லை, அந்த மீன் மேலே போட்ட மசாலா தனியாக ஃப்ரை ஆகிருக்குல்ல, ஸோ அந்த மசாலாவையும் விடாதீங்க. அந்த மசாலாவை அப்படியே எடுத்து ஃபிஷ் மேலே அழகாக கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. செம யம்மியாக செம டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாய் ஃபிஷ் எடுத்து அந்த மசாலாவை கொஞ்சம் அள்ளி கொஞ்சம் ஆனியன் அண்ட் கொஞ்சம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா மெயின் டிஷ்ஷே நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மீனை ஒரு 2-3 சாப்பிட்டோம்னா தட் வில் பி மோர் தென் எனஃப். திருப்தியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணலையா? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.